பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்களுக்கு தர வேண்டிய 23 கோடி ரூபாயை கேட்டு சென்னை எழிலகத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் தலைவர் குணமணி மற்றும் பொதுச் செயலாளர் சுகுமார் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். 15 நாட்களுக்குள் தங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தரவில்லை என்றால் தமிழகம் முழுவதிலும் உள்ள ஒப்பந்ததாரர்களை ஒன்றிணைத்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரித்துள்ளனர். கடந்த 4 வருடங்களாக பணம் வரவில்லை. பணம் வர வேண்டிய மொத்த தொகை ரூபாய் 23 கோடி. இதில் 32 கான்ட்ராக்டர்கள் ஒப்பந்தக்காரர்கள் அடங்குவர். நாங்கள் பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளருக்கும் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் பல நினைவூட்டு கடிதம் எழுதியும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம். எங்கள் வாழ்வாதாரம் மிகவும் கேள்விக்குறியாக உள்ளது. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ஒப்பந்ததாரர்களும் இனி வருங்காலங்களில் பாரத பிரதமர் வந்தாலும் சரி, எந்த மத்திய அமைச்சர் வந்தாலும் சரி, முதலமைச்சர் வந்தாலும் சரி, அவசர பணிகளை இனிமேல் செய்யவே மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் உறுதி எடுத்துக்கிறோம். இன்னைக்கு தான் உறுதி எடுத்துக்கிறோம். நாங்கள்